வாங்க வீட்டில் கேழ்வரகு கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வெயில் டைமில் நம்ம குடிக்கும்போது ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக களி எடுத்துருக்கிறேன். அந்த களி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூழோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு நம்ம கலரிக்கலாம். ஸோ அது மண் சட்டியில் நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மேலே வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கீத்து போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்ட 2 மாங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி. கேழ்வரகு கூழோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் மாங்காவை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா களி கூழ் தான் குடித்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டெய்லியும் குடிக்கலாம் கூட வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து குடிங்க. ஸோ உடம்பு நம்மளுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.